அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சரும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளருமான செங்கோட்டையன் அவர்கள் இன்று சட்டசபையில் உதயகுமார் அவர்களை துணைத் தலைவராக தேர்வு செய்தது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் கடுமையான எதிர்ப்புகளையும் தெரிவித்திருக்கிறார். உதயகுமார் அவர்களுக்கு முன்பாக அரசியலில் சீனியர் என்ற முறையிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலேயே அதிமுகவில் பயணித்திருக்கிறேன். முதல்வராக பதவியேற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பதவியேற்று விட்டார் என்றும் தற்பொழுது அவரது ஆதரவாளர்களுக்கிடையே பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளார். துணைத் தலைவராக இருப்பதற்கு உதயகுமாருக்கு தகுதி கிடையாது என்றும் எடப்பாடி பழனிசாமியின் அடிமையாக மட்டும்தான் உதயகுமார் அவர்கள் இருப்பதாகவும் தற்பொழுது அரசியல் வட்டாரத்திலேயே மோதல்களும் அதிமுகவில் விமர்சனங்களும் தற்பொழுது எழுதப்படுகிறது. நேரடியாக மோதாமல் மறைமுகமாக உதயகுமார் அவர்களை தாக்கி வருகிறார் செங்கோட்டையன் அவர்கள். சட்டசபை கணக்கெடுப்பு எடுக்காமலே துணைத் தலைவராக உதயகுமாரை தேர்வு செய்தது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். இதனால் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் அணிமாற்றங்கள் நடைபெறுமா சிதறுமா என்பது சற்று யோசிக்கக்கூடிய செயலாகத்தான் இருக்கிறது. காரணம், தற்பொழுது வரை கூட்டணிக்கு எந்த ஒரு கட்சியும் முன்வராத நிலையில் திடீர் திருப்பமாக உதயகுமார் அவர்களை துணைத் தலைவராக ஆக்கியதற்கு மிக முக்கிய காரணமே தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆதரவுகளை பெறுவதற்காகத்தான். அதுவே செங்கோட்டையன் அவர்களை துணைத் தலைவராக வைத்திருந்தாலும் அதே ஆதரவு கிடைத்திருக்கும். இருவருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை அப்படியே கேட்க மாட்டார் என்ற காரணத்தினால் தான் உதயகுமாரை துணைத் தலைவராகவும் தென் மாவட்டத்தின் ஆதரவுகளை பெறுவதற்காகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டு தான் உதயகுமாரை பொதுச்செயலாளராக வைத்திருக்கிறார் என்றும் தற்பொழுது விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது. ஓபிஎஸ் அவர்கள் தனது துணைத் தலைவர் பதவியை விட்டுக் கொடுத்தாலும் அதிமுகவில் இருந்து விலகவில்லை என்றும் போராடியாவது அதிமுகவை மீட்டெடுப்போம் என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களையும் செங்கோட்டையன் அவர்கள் செயல்பாடுகள் சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.